ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற நல்ல வார்த்தை 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. ஆமேன். இந்த நாளில் யார் பொய்யர்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு தெரியும், அவர் என்ன அறிந்திருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் இயேசப்பா பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள். நான் வெளி அளவில், பேரளவில், உலக அளவில் நான் இயேசப்பா பிள்ளை, நான் அவரால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க எப்படி இருப்பாங்களா? ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள். கை கொண்டு இந்த மாதிரி சொல்கிறவங்க ஓகே. ஆனால் அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், வேதம் சொல்லியிருக்கிற வழிகள், நியாயங்கள், நியமங்கள் இவைகளெல்லாம் கை கொள்ளாதவங்க யாரா? பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள் சத்தியமே இல்லை. அவன் யாரா? பொய்யனா. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் இந்த வார்த்தை சொல்கிறது போல் நாம் அவருடைய கற்பனைகள், கட்டளைகளை கை கொள்ளனா நாமும் பொய்யர்கள் தான். பொய்யான ஒரு மாயான காரியத்தை செய்கிற நபர்கள் தான். அப்போ இன்றைக்கு நீங்கள் அந்த மேல் அதிகாரத்து வசனத்தை வாசிங்க. அதே 1 யோவான் 2:3 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். உலக அளவில் நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் பொய்யர்கள். அதே நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர் என்பதை எதனால் அறிவீர்கள்னா அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டா நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீங்க, அவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்று அர்த்தமாப்போம். நீங்கள் பொய்யராக இருந்தீங்கன்னா என்ன செய்யும்? பொய்யர்கள் யார்? கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள். ஆனால் கர்த்தரால் அறியப்பட்டவங்க யார்? கட்டளைகள், கற்பனைகளை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்கள். இன்றைக்கு நாம் இந்த நாளிலும் நாம் பொய்யராக இருக்கக்கூடாது. அதே அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவரால் அறியப்பட்ட, அவரால் அறிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய் நாம் இருக்கணும். ஆமீன். அதற்கு நாம் என்ன செய்யணும்? இந்த நாளில் அவருடைய வேதத்தின் காரியங்கள், கட்டளைகள், கற்பனைகளின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே அதிகாரம் நீங்கள் 6 பார்த்தீங்கன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறேன்னா அருமையான நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவங்க தான் இயேசப்பாவுக்குள்ள நிலைத்திருக்கிறவங்க. பேரளவில் நான் ஒரு விசுவாசி, நான் சபையில் ஒரு முக்கியமான ஆள், சபை நான் தான் தூணு அப்படின்லாம் சொல்கிறத விட நிலைத்திருக்கணுமா? அப்படி நான் நிலைத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். அப்போ தான் நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்போம். அப்புறம் தானே நம்ம சபையில் நிலைத்திருக்கிறது. முதலாவது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அவர் நடந்தபடி நாமும் நடக்கணும். அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அதே நீங்கள் 1 யோவான் 3:4 வாசிச்சிங்கன்னா, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து வெளிப்பட்டார் என்பதை அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. 6வது வசனம், அவரிடத்தில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கவும் முடியாது, அவரால் அறியப்பட முடியாது. அப்போ இன்றைக்கு அவரில் நிலைத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க, நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், நான் சபையில் நிலைத்திருக்கிறேன், நான் ஒரு பூரணப்பட்ட விசுவாசி என்று சொல்கிறவங்க என்ன பண்ணணுமா? அவரில் நிலைத்திருக்கிற எவனும் 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அதுக்கப்புறம் தானே நான் மற்றதெல்லாம். அப்போ நாம் பாவம் செய்வோம் என்றால், அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை மீறி நடப்போம் என்றால், கை கொள்ளாமல் இருப்போம் என்றால் நாம் என்ன இதில் அவருக்குள் நிலைத்திருக்கல, நாம் ஒரு பொய்யர், நாம் அவரால் அறியப்படவில்லை. இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியத்தில் நாம் குறைவுபட்டு இருப்போம்னா இன்றைக்கு ஒப்பு கொடுத்து செய்யுங்க, ஜெபிங்க. இயேசப்பா உம்முடைய கட்டளைகள், கற்பனைகள், வேதத்தில் உள்ளவைகளை நான் கை கொண்டு அவைகளின்படி நடக்க இன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். இயேசப்பா அவருடைய கற்பனை, கட்டளைகள் எது? நியாயமும் நீதி எல்லாம் செய்கிறது, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்கிறது, கர்த்தர் சொல்கிற காரியத்தில் செய்வது, வேதத்தை தினமும் வாசித்து அதன்படி நடப்பது, வேதத்திற்கு தன் செவியை விலக்காமல் அதை கவனித்து அது சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறது தான்
எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கட்டளையும் கற்பனையும் நியாயமாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நாம் இதற்கு ஒப்பு கொடுத்து நாம் வெளிப்படையாக நம்ம ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு பொய்யராக இல்லாதபடி அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும்படி இந்த நாளில் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. உங்களுடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொள்ளாமல் இருந்தால் நாங்கள் பொய்யராக இருக்கிறோம், சத்தியம் எங்களுக்குள் இராது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் எல்லாவற்றிலும் உம்மை அறிந்தவர்களாய் உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கும்படி உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு நடக்க, அவைகளிலே நடக்க, அதிலே வலது இடதுபுறம் சாயாதபடி நாங்கள் நேராய் நடக்க, அதனால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உண்மையில் நிலைத்திருக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவம் செய்கிறவன் அவர்களுக்குள்ளே இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் நாங்கள் பாவம் செய்வோம் என்றால் நாங்கள் உமக்குள் இல்லை என்கிறத நாங்கள் இந்த நாளில் தெளிவாக இருந்து கொண்டோப்பா. நாங்கள் பாவம் செய்யாதபடி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதி உள்ளவர்களாய் வாழ இந்த நாளில் கிருபை செய்யுங்க. என்னோடு கொண்டு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த குணநலங்களை கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.